ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன். இந்த வீடியோவில் நருட்டோ ஆல்டர்னேட் ரியாலிட்டி எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். சரி, இப்போது கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட நிறைய பேர் பார்க்கல, அதனால் லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் நருட்டோ வர்சஸ் இஷிகி ஃபைட் ஞாபகம் இருக்கும். குராமா அதோட உயிரவே சாக்ரிஃபைஸ் பண்ணி நருட்டோவை காப்பாற்றிருக்கும். பட் இந்த டைம்லைனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதில் இஷிகி எடுத்த உடனே வில்லேஜுக்கு வரலை. கொஞ்சம் டைம் எடுத்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு யார் இந்த வில்லேஜில் பவர்ஃபுல்னுலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வராரு. அப்படி ஒரு வரும்பொழுது எடுத்த உடனே நருட்டோ அண்ட் சாஸ்கேவை ஃபேஸ் பண்ண முடியலை. ஏன்னா நருட்டோ சாஸ்கேவை இவர் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே வேற ஒருத்தர் இஷிக்கியை ட்ராக் பண்ணி அங்கே வந்துடுறாரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ககாஷி சென்சே தான். ஜீகனுக்கு வந்தது யாருன்னு தெரியல, சாதாரணமான ஒரு வீக்லிங்னு நினச்சி ககாஷி சென்சே கூட ஸ்பேரிங் பண்ணுறாரு. பட் ககாஷி ஜீகனுக்கு செம்ம டஃப்பை கொடுக்குறாரு. ஆனாலும் ஒரு கட்டத்தில் ஜீகன் ககாஷியை கொண்டுடுறாரு. காட்சிகள் மாறுது. பொருட்டோ நருட்டோவோட சேஜ் ரிஜியனில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. கமான் பொருட்டோ, உன்னால் முடியும். நீ நல்லா ஃபோக்கஸ் பண்ணால் இந்த சேஜ் மோடை ரொம்ப ஈஸியாகவே நீ லேர்ன் பண்ணலாம்னு நருட்டோ சொல்லிட்டு இருக்காரு. நருட்டோக்கு ட்ரைனிங் கொடுத்த மாப்பா பொருட்டோவோட ப்ராசஸை பார்க்குறாங்க. இந்த பையன் நருட்டோவை விடவே ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறான். கண்டிப்பாக இவன் சேஜ் மோடை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பொருட்டோ பிளாக் அவுட் ஆக மோமுஷிக்கி அவர்கிட்ட பேசுகிறாரு. உனக்குள்ள ஏகப்பட்ட பொட்டென்ஷியல் இருக்குது. நீ ஒட்சுசுக்கியை கில் பண்ணியிருக்க. உன்னோட லைஃப் இனிமேல் நார்மலாக இருக்காது. உன்னோட எல்லா ஹாப்பினஸும் உன்கிட்ட இருந்து பறிக்கப்பட போகுது. நீ ஒட்சுசுக்கியோட வில்ல இன்ஹெரிட் பண்ணியிருக்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, அந்த ப்ளூ ஐ உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு மோமுஷிக்கி அங்கேருந்து மறைகிறாரு. கண்ணை திறந்து பார்த்த பொருட்டோ சேஜ் மோட மாஸ்டர் பண்ணி இருக்காரு. இதை பார்த்த நருட்டோ இன்னைக்கு இது போதும், மிச்ச ட்ரைனிங்கை நாளைக்கு எடுப்போம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சேஜ் ரீஜன்ல இருந்து நருட்டோ வந்துட்டு இருக்க கவாக்கியை நருட்டோ பார்க்குறாரு. கவாக்கிக்கு ஷினோபி ட்ரைனிங்கை கொடுக்க வேண்டியிருக்குன்னு நருட்டோக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. பொருட்டோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க கவாக்கிக்கான ட்ரைனிங்கை நருட்டோ கொடுக்குறாரு. அப்போ திடீர்னு சாஸ்கே அங்கே வராரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க நருட்டோன்னு சாஸ்கே நருட்டோவை பார்த்து கேட்குறாரு. நானா கவாக்கிக்கு ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருக்கேன்னு நருட்டோ சொல்கிறாரு. அது சரி, இந்த கவாக்கி யாரோட பையன்னு உனக்கு தெரியுமான்னு சாஸ்கே கேட்குறாரு. இல்லையே, எனக்கு தெரியாது, பட் கண்டுபிடிச்சிடலாம்னு நருட்டோ சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்கிறத கேளு நருட்டோ, இவன் சாதாரணமான ஹியூமன் இல்லைன்னு சாஸ்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்குது. நருட்டோ, சாஸ்கே, கவாக்கின்னு எல்லாரும் ஒரு வித்தியாசமான ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட பாடி எங்கேயோ இழுக்கப்படுறத உணர்றாங்க. அடுத்த செகண்டே இவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. இவங்க டெலிபோர்ட் ஆன இடம் சாதாரணமான இடம் இல்லை, அதுதான் மூன். எப்படி இவ்வளோ சீக்கிரம் நம்மளால் மூணுக்கு வர முடிஞ்சதுன்னு கவாக்கி ஷாக் ஆக, நம்மளை யாரோ இங்கே சமன் பண்ணியிருக்காங்கன்னு நருட்டோ சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்க இஷிக்கி இவங்க முன்னாடி நிற்கிறாரு. நமக்கு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் காராவை சாஸ்கே மீட் பண்ணி பேசிகிட்டே இருக்காரு. ஸோ நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அன்னைக்கு பார்த்த அந்த ஒட்சுசுக்கி மாதிரியே வானத்தில் இருந்து திடீர்னு இன்னொரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒட்சுசுக்கி வந்து நம்ம ஷினோபி வேர்ல்டை அழிக்க போகுது, அப்படி தானேன்னு காரா சாஸ்கே கிட்ட கேட்குறாரு. நான் சொல்கிறத நீ நம்பலன்னு நல்லாவே தெரியுது, பட் இதுதான் உண்மைன்னு சாஸ்கே சொல்கிறாரு. நீ சொல்கிறத எப்படி நான் நம்புறது? டீட்டெயில்டாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு காரா சாஸ்கேவை பார்த்து கேட்குறாரு. காகுயாவோட டெத்துக்கு அப்புறம் பிளாக் செட்ஸு இந்த இடத்துல நிறைய விஷயத்த மறைச்சி வச்சிருக்கிறதா நானும் நருட்டோவும் சந்தேகப்பட்டோம். இதனால் நான் யாருக்கும் தெரியாமல் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷனுக்கு டெலிபோர்ட் ஆகிட்டேன். ஆனால் அது நானாக டெலிபோர்ட் ஆன மாதிரி இல்லை, என்ன யாரோ வலுக்கட்டாயமாக அங்கே சமன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அங்கே நான் ஒரு வித்தியாசமான ஒட்சுசுக்கியை பார்த்தேன். அவங்க கூட கம்பேர் பண்ணால் மோமுஷிக்கியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பவர்ஸை என்னால் அவங்கிட்ட இருந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது.
ஆனால் அவனை நான் அப்படியே சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த உச்சசிக்கு கூட மோதி பார்த்தேன். பட் என்னோட எந்த மூவ்ஸையும் அவன் முன்னாடி என்னால் யூஸ் பண்ண முடியலை. அவனோட பவர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவன்கிட்ட நான் வசமாக சிக்கிட்டேன். அவன் நினச்சிருந்தா என்னை கொன்று இருக்கலாம். பட் அவன் என்னை போக விட்டான். அதை என்னாலேயே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இதுதான் சரியான நேரம்னு நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அவன் ஏதோ ஒரு பிளானோட தான் என்ன அங்கேருந்து தப்பிக்க விட்டான். அது என்னவா வேணா இருக்கலாம். அதனால் பார்த்து சேஃபாக நீ வில்லேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு சாஸ்கே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சாஸ்கே போன அப்புறம் இது எல்லாத்தையும் காரா நினச்சிக்கிட்டு இருக்க, திடீர்னு அவரை யாரோ கிட்னாப் பண்ணுறாங்க. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ப்ரெசன்ட் போர்ஷன்ஸை காட்டுறாங்க. உனக்கு என்ன வேணும்? எங்களோட உயிர் வேணுமா? வந்து எங்கள் கூட மோதி பாருன்னு சாஸ்கே இஷிக்கி கிட்ட சொல்கிறாரு. அதை வச்சு எனக்கு எந்த யூஸும் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு உங்களை கொல்லணுங்கிற எண்ணமே இல்லை. அப்படி நான் உன்னை கொல்லணும்னு நினச்சிருந்தா அன்னைக்கே உன் கதையை முடிச்சிருப்பேன். பட் நான் உன்னை வேணும்னு தான் அன்னைக்கு போக விட்டேன். எனக்கு தேவையானதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற என்னோட வெசல் தான். அவனை என்கிட்ட கொடுத்துட்டா உங்களை உயிரோடு விட்டுடுறேன்னு இஷிக்கி சொல்கிறாரு. நீ யாரை கேட்குற? பொருட்டோவையான்னு நருட்டோ கேட்குறாரு. இல்லை, அந்த மொமோஷிக்கியோட வெசல் எனக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. அவனை நான் டென்டைல்ஸ்க்கு டின்னராக கொடுக்க தான் அவன் யூஸ் ஆவான். ஆனால் எனக்கு இப்போ தேவைப்படுறது கவாக்கி தான்னு இஷிக்கி சொல்ல, முடியவே முடியாது. கவாக்கி என்னோட பையன். அவனை நான் யாருக்கிட்டேயும் கொடுக்க மாட்டேன்னு நருட்டோ சொல்கிறாரு. அப்போ உங்கள் சாவையும் யாராலையும் தடுக்க முடியாதுன்னு இஷிக்கி சொல்லிட்டு நருட்டோ அண்ட் சாஸ்கேவை செம்ம அடி அடிக்கிறாரு. இதை தடுக்க போன கவாக்கி மேலே இஷிக்கி பவர்ஃபுல் அட்டாக்கை போடுறாரு. கவாக்கி அங்கேயே மயங்கி விடுறாரு. நருட்டோ அவரோட குராமா சக்கரமோட ஆக்டிவேட் பண்ணிட்டு இஷிக்கியை போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. ஆனால் இஷிக்கி அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்தில் நருட்டோவால் இஷிக்கியை சமாளிக்க முடியாமல் போகுது. அப்போ சாஸ்கே உள்ளே வராரு. சாஸ்கே அவரால் முடிஞ்ச அளவுக்கு இஷிக்கி கூட ஃபைட் பண்ணுறாரு. ஆனால் சாஸ்கேவும் இஷிக்கியை தடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு. இந்த ஃபைட் இப்படியே போக நருட்டோ திடீர்னு பவர் அப் பண்ணிட்டு இஷிக்கியை அட்டாக் பண்ணுறாரு. பிஜுபாமா போட்டு இஷிக்கியை முடிக்க நினச்ச நருட்டோக்கு செம்ம ஷாக். ஏன்னா இஷிக்கி அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டாரு. இதை பார்த்து ஷாக் ஆகி நின்ன நருட்டோ மேலே இஷிக்கி அவரோட அயன் ராட்ஸை யூஸ் பண்ணுறாரு. ஆனால் நருட்டோவை காப்பாற்ற போய் சாஸ்கே அதை வாங்கிடுறாரு. சாஸ்கேவை அந்த ஒரு அட்டாக் பயங்கரமாக ஹர்ட் பண்ணிடுது. அவரால் முடிஞ்ச அளவுக்கு சாஸ்கே போராடுறாரு. பட் ஒரு கட்டத்தில் ரத்தம் கக்கி சாஸ்கே கொடூரமாக சாகிறாரு. சாஸ்கேவோட கண்ணு முன்னாடி அவரோட பியூட்டிஃபுல்லான மெமரிஸ்லாம் அப்படியே போகுது. கடைசியாக நருட்டோவை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சாஸ்கே அவரோட உயிரை விடுறாரு. இவரோட இறப்பு நருட்டோ கண்ணு முன்னாடி தான் நடக்குது. ஆனால் நருட்டோவால் எதுவுமே பண்ண முடியல. எந்த ஒரு கோவம் நருட்டோக்கு வர காட்சிகள் மாறுது. நருட்டோ மொத்த டெயில் பீஸ்டையும் சமன் பண்ணுறாரு. மொத்த டெயில் பீஸ்டோட சாக்ராவையும் யூஸ் பண்ணி அவரோட ஃபுல் பவர்ஸை இஷிக்கிக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ண நினைக்கிறாரு. பட் நருட்டோ டெயில் பீஸ்டோட பேசிட்டு இருக்கும்போது ஆகரமோ அங்கே அப்பியர் ஆகிறாரு. நருட்டோ, நீ பண்ணுறது சரிதான்னு நினைக்கிறியா? ரிவெஞ்ச் எப்போவுமே பீஸை கொடுக்காது. நம்மளோட பவர்ஸ் வீக் பீப்புள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணதான்னு நிறைய விஷயத்த சொன்னியே. உலகத்துக்கு வயலன்ஸ் இல்லாமலே பீஸை கொண்டு வந்தியே. ஆனால் இப்போ நீயே பவர்ஸை தேடி போறியே, இது சரிதானான்னு ஆகரோமோ நருட்டோ பார்த்து கேட்குறாரு. கரெக்ட் தான் ஆகரோமோ, ஆனால் எல்லா டைமும் நம்ம எதிர்பார்க்கறது நடக்கிறது இல்லை. இந்த முறை பீஸை கொண்டு வரணும்னா அதுக்கு ரிவெஞ்ச் வேணும், பவர்ஸும் வேணும். ஒரு சேஞ்சை நான் கொண்டு வந்தே ஆகணும்னு நருட்டோ சொல்கிறாரு. சரி, நீ சொல்கிற மாதிரியே செய், ஆனால் இதுக்கான பின்விளைவுகளை நீ தான் ஃபேஸ் பண்ணணும்னு ஆகுரோமோ சொல்லிட்டு நருட்டோ கேட்ட பவர்ஸை கொடுக்குறாரு. இந்த பவர்ஸை அவாய்ட் பண்ண நருட்டோ செம்ம ஸ்ட்ராங்காக மாறிடுறாரு. இவரோட அப்பியரன்ஸில் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லைனாலும் இவர் இந்த முறை இஷிக்கியை போட்டு பொழக்கிறாரு. இஷிக்கியை ஓவர் பவர் பண்ணி ஆல்மோஸ்ட் அவரை வின் பண்ணுற ஸ்டேஜுக்கு நருட்டோ போகிறாரு. ஆனால் இஷிக்கி அவ்வளோ அடி வாங்கியும் அசால்ட்டாக எழுந்து வராரு. அப்போதான் இஷிக்கி இவ்வளோ நேரமும் அவரோட ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணாமல் நருட்டோ சாஸ்கே கூட விளையாடிட்டு இருக்காருன்னு ரிவீல் பண்ணுறாங்க. முதல் முறையாக இஷிக்கி அவரோட ஃபுல் பவர்ஸை ஆக்டிவேட் பண்ணுறாரு. நருட்டோவை நோக்கி போகிறாரு. சாஸ்கேவை கொன்னா மாதிரி நருட்டோவையும் இஷிக்கி கொன்னுருவாரா?
அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்.